ரயிலில் தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு இனி ஆதார் சரிபார்ப்பை கட்டாயமாக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது. பொதுவாக ரயிலில் தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு பயணிகள் பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகின்றனர். அதாவது ஏற்கனவே பயணிகள் லிஸ்டை IRCTC தளத்தில் பதிவு செய்வது, IRCTC வாலெட்டில் குறிப்பிட்ட பணத்தை முன்கூட்டியே சேமித்து வைப்பது, சரியான வேகம் கொண்ட இணைய சேவையை பயன்படுத்துவது போன்ற முறைகளை கையாள்கின்றனர். ஆனாலும் தட்கல் டிக்கெட் முன்பதிவு ஏழைகளுக்கு மட்டுமல்ல, யாருக்குமே எட்டாத உயரத்தில் இருக்கிறது. அதே சமயத்தில் ஏஜென்ட்டுகளால் எளிதாக முன்பதிவு செய்ய முடிகிறது என்ற குற்றச்சாட்டே பெரும்பாலும் நிலவுகிறது. இதனை களையவே சில விதிகளை மேலும் கடுமையாக்கி முன்பதிவு செயல்முறையை மேலும் வலுவாக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது. அதன்படி தட்கல் முன்பதிவுக்கு ஆதார் அங்கீகாரம் அவசியம் என்றும், ஆதார் சரிபார்ப்பு மூலம் உண்மையான பயனாளர்கள் மட்டுமே தட்கல் டிக்கெட் புக்கிங் செய்ய முடியும் என்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொதுவாகவே முன்பதிவுக்கு ஆதார் அடிப்படையிலான OTP அங்கீகாரத்தை கட்டாயமாக்கவும் திட்டமிட்டுள்ளனர். முறைகேடுகளை களைய கவுண்டரில் வாங்கும் தட்கல் டிக்கெட்டுக்கும் ஆதார் சரிபார்ப்பை அவசியமாக்க ரயில்வே முடிவு செய்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதன்முறையாக நாடாளுமன்றம் கூடுகிறது. ஜூலை 21ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை 23 நாட்கள் நடைபெறும் மழைக்கால கூட்டத்தொடரில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக விவாதம் நடத்த ஒன்றிய அரசு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளதாக ஒன்றிய அரசு அறிவித்தது தொடர்பாக விவாதிக்க வாய்ப்பு. மேலும் முக்கிய மசோதாக்கள் அறிமுகம், தேசிய பாதுகாப்பு, பொருளாதாரம் குறித்த விவாதங்கள் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என இந்தியா கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. ஆனால் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நிராகரித்த ஒன்றிய அரசு இருமுறை அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கான தேதியை 47 நாட்களுக்கு முன்னரே அறிவித்திருப்பது இதுவரை வரலாறு காணாதது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஜூலை 21ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது எதிர்க்கட்சிகளிடம் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. பொதுவாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தேதி குறித்து அது தொடங்குவதற்கு ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்கு முன்னரே அறிவிக்கப்படும். ஆனால் 47 நாட்களுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டது இதுவரை வரலாறு காணாதது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். பெஹல்காம் தாக்குதல், வளர்ந்து வரும் சீனா பாகிஸ்தான் உறவு, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தோல்வி ஆகியன குறித்து விவாதிப்பதற்காக சிறப்பு கூட்டத்தை கூட்டவே வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அதனை திசை திருப்பவே 47 நாட்களுக்கு முன்னரே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கான தேதியை அறிவித்துள்ளதாக ஜெய்ராம் ரமேஷ் காட்டமாக தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் 5 பேரும் நாளை தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளனர். திமுக மற்றும் கூட்டணி சார்பில் தற்போது மாநிலங்களவை உறுப்பினர்களாக உள்ள வில்சன், சண்முகம், அப்துல்லா, வைகோ மற்றும் பாமக சார்பில் அன்புமணி, அதிமுக சந்திரசேகர் ஆகியோரின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருகிறது. இதையடுத்து திமுக மற்றும் அதிமுக சார்பில் புதிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். திமுக சார்பில் வழக்கறிஞர் வில்சன், SR சிவலிங்கம், கவிஞர் சல்மா மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சி கமல்ஹாசன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அதிமுக சார்பில் இன்பதுரை, தனபால் ஆகியோரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் நாளை தலைமைச் செயலகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் தங்களது வேட்பு மனுவை தாக்கல் செய்ய உள்ளனர். திமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். வருகிற 9ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். நகை கடன்களுக்கான ஒன்றிய அரசின் புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு தொடர்ந்து எதிர்க்கும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையில் உள்ள பல்வேறு கடன் திட்டங்கள் மற்றும் சேவைகளை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் மாநகர பேருந்துகளில் விளம்பரப்படுத்தும் நிகழ்வை சென்னை பல்லவன் இல்லத்தில் கொடியசைத்து அமைச்சர் பெரிய கருப்பன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது கூட்டுறவுத்துறை சீரான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றார். நானும் கூட பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். அதன் பிறகு அதிலே அவர்கள் கொண்டு வந்த அந்த வரைவிலே கூட சில தளர்வுகளை செய்திருக்கிறார்கள். இன்னும் இது நடைமுறைக்கு வருவதற்கு நாட்களாகும். அதற்குள் அவர்களே அதை திரும்பப் பெறுகின்ற சூழ்நிலையும் உருவாகும். தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை திரும்பப் பெறுவதற்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். 4 ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டது போல் இனிவரும் காலங்களிலும் சிறப்பாக செயல்பட முடியும் என்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் நம்பிக்கை தெரிவித்தார்.
மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாடு சிறப்பாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாஜகவின் பி டீம் என்று விமர்சிக்கப்பட்ட அசாதுதீன் ஓவைசி தலைமையிலான ஏஐஎம்ஐஎம் கட்சி பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இணைய விருப்பத்தில் இணைத்துக் கொள்வது குறித்து மகாகட்பந்தன் அணி இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் பி டீம் என்று அசாதுதீன் ஓவைசியை ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தேஜஸ்வி யாதவ் தொடர்ச்சியாக விமர்சித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசால் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஓய்வூதியதாரர்களுக்கு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் சட்டப்பேரவை அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக ஆசிரியர் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பண்டிகை முன்பணத்தை 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள், அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த உயர்வால் 4,71,000 ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். பூவிருந்தவல்லி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் நடைபெற்று வருகிறது. கலங்கரை விளக்கம் முதல் பூவிருந்தவல்லி இடையே 26 கிலோமீட்டர் நீளத்துக்கான 4வது வழித்தடத்தில் முதற்கட்ட சோதனை ஓட்டம் பூவிருந்தவல்லி பணிமனை முதல் முல்லைத்தோட்டம் வரை நடைபெற்றது. 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் பூவிருந்தவல்லி பணிமனை முதல் போரூர் வரை மேற்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து பூவிருந்தவல்லி போரூர் இடையே 9.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. குறிப்பாக 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே ஆடு கோழி திருட முயன்ற 2வரை அடித்துக் கொன்ற வழக்கில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 13 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அழகமா நகரி கிராமத்தில் விவசாயி சுப்பு என்பவரது தோப்புக்குள் புகுந்த 2 ஆடு கோழிகளை திருட முயன்றனர். இதையறிந்த கிராம மக்கள் 2வரையும் பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்தவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். உயிரிழந்த மணிகண்டன், சிவசங்கரன் இருவரும் சிவகங்கை கட்டானப்பட்டியைச் சேர்ந்த சகோதரர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் அழகமா நகரி கிராமத்தைச் சேர்ந்த திருப்பதி, பிரபு, தீபக் உள்ளிட்ட 13 பேரை கைது செய்துள்ளனர். சிவகங்கை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டவர்கள் பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ராமநாதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டனர். தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கான கட்டட கட்டுமான பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்துள்ள விஷால், நடிகர் சங்கத்திற்கான கட்டடம் கட்டும் பணி 25 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு 60% கட்டுமான பணிகள் முடிவடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மீண்டும் நடிகர் சங்க தேர்தல் நடத்தினால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பொதுக்குழுவின் ஒப்புதலுடன் நிர்வாகிகளின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். உள்நோக்கத்துடன் தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். விஷால் தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குமரேஷ் பாபு இவ்வழக்கில் இருதரப்பு வாதங்களை முழுமையாக கேட்டறிய வழக்கை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 184 கோடி ரூபாயில் புதியதாக 543 பேருந்துகள் கொள்முதல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு தடையில்லா பேருந்து சேவை மற்றும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யவும் புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு அரசு திட்டமிட்டது. PS6 வகை டீசல் பேருந்துகள், மின்சார பேருந்துகள், மின் பேருந்துகள் உள்ளிட்ட 300 பேருந்துகளை 2025-26 நிதியாண்டில் வாங்குவதற்கு டெண்டர் விடப்பட உள்ளது. இந்நிலையில் 184 கோடி ரூபாயில் புதியதாக 543 பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கான ஆணையை அசோக் லைலாண்ட் நிறுவனத்திற்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. உணவகங்களில் உணவுப் பொருட்கள் சமைக்க ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது, செய்தித்தாள் காகிதங்களில் உணவுப் பொருட்களை பொட்டலம் கட்டக்கூடாது உள்ளிட்ட 14 வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது. உணவகங்களில் தரமற்ற உணவுகள் விற்பனை குறித்து புகார்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் பொதுமக்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. குறிப்பாக உணவுப் பொருட்களில் செயற்கை வண்ண பொடிகள் சேர்க்கக்கூடாது, பயன்படுத்தும் தண்ணீரை பகுப்பாய்வு செய்து வைத்திருக்க வேண்டும், கொசு
கொசு மற்றும் பூச்சிகள் உணவுப் பொருட்கள் மீது அமராமல் பாதுகாக்க வேண்டும், பார்சல் பொருட்களில் எஃப்ஐ லேபிள் தெளிவாக அச்சிடப்பட்டிருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு விதிமுறைகளை மீறும் உணவகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் தெற்கு ரயில்வேயில் நடைபெற்று வரும் திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் நடைபெறும் சில ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை திருப்பி அளிப்பதாக ரயில்வே வாரியத்திற்கு தெற்கு ரயில்வே சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருந்தது. இதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. இது ரயில்வேயில் கடைபிடிக்கப்படும் வழக்கமான நடைமுறைதான் என கூறப்பட்டுள்ளது. நடப்பு காலாண்டில் பயன்படுத்தப்பட முடியாத நிதி அடுத்த காலாண்டில் பயன்படுத்தும் வகையிலேயே பரிந்துரை அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிதி மீண்டும் திரும்ப பெறப்பட்டு பயன்படுத்தப்படும் என்றும் தற்போது நடைபெற்று வரும் அனைத்து பணிகளும் தொடர வேண்டும் என ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. MBBS, BDS படிப்புகளுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நீட் தேர்வு முடிவு வெளியாவதில் தாமதம் ஏற்படும் போது மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மிகவும் குறைவதால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் நடப்பு கல்வியாண்டிற்கான சேர்க்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இந்த ஆண்டு முதல் முறையாக நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாகவே நாளை முதல் MBBS, BDS படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்படுவதாக தெரிவித்தார். விண்ணப்பதாரர்கள் பதிவேற்றம் செய்யும் நீட் வரிசை எண் அடிப்படையில் தேசிய தேர்வு முகமை அளிக்கும் மதிப்பெண்கள் பெறப்பட்டு இறுதி பட்டியல் வெளியிடப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். மேலும் நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்களுக்காக 5 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறி பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு தினந்தோறும் அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்றும் நாளையும் முகூர்த்த நாள் என்பதால் நேற்று இரவு ஏராளமானோர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். அப்போது திருச்சி, மதுரை, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கவில்லை என கூறி பயணிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பயணிகளிடம் சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். பால் கொள்முதல் விலையை உயர்த்த வலியுறுத்தி சேலம் மாவட்ட விவசாயிகள் நூதன முறையில் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தமிழ்நாட்டில் ஏராளமான விவசாயிகள் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடை வளர்ப்பையே நம்பியுள்ளனர். அதிகரித்து வரும் தீவனப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வலியுறுத்தி பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு உள்ளிட்ட மூலப்பொருட்களை கையில் ஏந்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயற்கை விவசாயிகள் சங்கத்தினர் மனு அளித்தனர். பாலின் தரம் அறியும் MRF ஃபார்முலாவை கைவிட்டு இதர சத்துக்கள் அறிவதற்கான ISI ஃபார்முலாவை அமல்படுத்தினால் 1 லிட்டர் பாலுக்கு 56 காசுகள் கூடுதலாக கிடைக்கும் என்று உற்பத்தியாளர்கள் கூறினர். உற்பத்தியாளர் விவசாயிகளுடைய நிலைமை அறிஞ்சு எங்களுக்கு பால் விலை உயர்த்தி தருன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோங்க. மற்றும் ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படுது. காவேரி டெல்டா பாசன பகுதி முழுமையாக பாசனம் பெறறதுக்கு வாய்க்கால் முழுமையாக தூர்வாரணும். இதுவரையிலும் முழுமையாக தூர்வாராது இருக்கு. டெல்டா பாசனங்கள் முழுமையாக பயனடைகிறதுக்கு தூர்வாரன்னு சொல்லி மாண்புமிகு தமிழக கோரிக்கை வைக்கிறோம். கால்நடை தீவனங்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அரசு வேலை வாங்கி தருவதாக பல்வேறு நபர்களிடம் 60 லட்சம் ரூபாய்க்கும் மேலாக மோசடி செய்ததாக இருவேறு வழக்குகளில் 3 பேரை தேனி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். தேனி அல்லி நகரம் பகுதியைச் சேர்ந்த சுருளி என்பவர் பணம் கொடுத்தால் நீதிமன்றத்தில் எழுத்தர் பணி வாங்கி தருவதாக கூறி அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டனிடம் சில லட்சங்களை வாங்கி பின்னர் போலி பணி ஆணையை கொடுத்து ஏமாற்றியுள்ளார். இதேபோன்று மோசடியில் ஈடுபட்ட போடியைச் சேர்ந்த சக்திகுமார் மற்றும் அவரது சகோதரர் பாலாஜி ஆகியோரையும் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நெல்லையில் பள்ளி மாணவர்கள் சாதி ரீதியிலான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க பள்ளிக்கல்வித்துறை 14 விதமான கட்டுப்பாடுகளை விதித்து சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விடுத்துள்ள அறிக்கையில் மாணவ மாணவிகள் கலரான பொட்டு வைத்து வருவது, வண்ண கயிறுகள் கையில் கட்டுவது, கழுத்தில் அணிவது கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதி அடையாளங்களை குறிக்கும் வகையில் உள்ளாடை பனியன்கள் அணிந்து வருவதையும் சைக்கிளில் சாதி அடையாளங்களுடன் ஸ்டிக்கர் ஒட்டி வருவதையும் தவிர்க்க வேண்டும். ஆபத்தை உண்டாக்கக்கூடிய அரிவாள், கத்தி, கூர்மையான
உணவுப் பொருட்களை மாணவர்கள் கொண்டு வருகிறார்களா என தினமும் பள்ளி வாயிலில் ஆசிரியர்கள் பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 8 அணிகள் பங்கேற்கும் TNPL கிரிக்கெட் போட்டி கோவையில் இன்று தொடங்குகிறது. முதல் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ், கோவை கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள கிரிக்கெட் வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களது திறமையை உலகறிய செய்வதற்காக தமிழ்நாடு பிரீமியர் லீக் எனப்படும் TNPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கடந்த 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதில் மதுரை, திண்டுக்கல், கோவை, சென்னை உட்பட 8 அணிகள் பங்கேற்றுள்ளன. இந்த நிலையில் இன்று தொடங்கும் 9வது TNPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 28 லீக் போட்டிகள், பிளே ஆஃப் மற்றும் இறுதிப் போட்டி என மொத்தம் 32 போட்டிகள் நடைபெறவுள்ளன. முதல் போட்டி கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கிரிக்கெட் மைதானத்தில் இன்று இரவு 7:15 மணிக்கு தொடங்குகிறது. போட்டியில் சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு 50 லட்சமும், 2ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு 30 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.